ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு வேவ்னுங்கும் போது அதில் எலக்ட்ரிக் காம்பனன்ட் இருக்கும், மேக்னெட்டிக் காம்பனன்ட் இருக்கும். அதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இப்போ வேவ்னா இது எந்த நேச்சரில் இருக்குது? லாஞ்சிட்யூட்னா ட்ரான்ஸ்வர்ஸா? எஸ், ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர். தட் மீன் இதோட ப்ராபகேஷன் இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். யார மாதிரி போட்டு பாருங்க. ப்ராபகேஷன் இப்படி இருக்குது, வைப்ரேஷன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அலாங் த டைரக்ஷன் இருந்தால் லாஞ்சிட்யூட்னல், வைப்ரேஷன் பர்பெண்டிகுலராக இருந்தால். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக் காம்பனண்ட், இது பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் காம்பனண்ட் கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துப்போம், ஒரு 90 டிகிரியில் எடுக்கணும். இப்படி எடுக்கணும். அது இதில் 3 டைமென்ஷன் வரைய முடியாது, நம்ம ஜஸ்ட் அந்த புக்ஸில் பார்த்துங்க. அப்போ இது வந்து மேக்னெட்டிக் காம்பனண்ட், எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும், அதுக்கு பர்பெண்டிகுலராக ப்ராபகேஷன் இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இது லாஸே ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ நம்ம வேவ்னு சொல்லும்போது அதோட கேரக்டர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுப்போ, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஒன் வேவ். கரெக்டுங்களா? திஸ் இஸ் கால்டு ஒன் வேவ். ஸோ இதோட லென்த்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வேவ் லென்த், லேம்டா, வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த லென்த் ஆஃப் ஒன் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷனாக சொல்லணும்னா அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ கண்டினியூஸாக வேவ் போயிட்டுருக்குல, இது பேர் க்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளதை ட்ரஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ டூ சக்ஸசிவ் க்ரஸ்ட்டு ஆர் டூ சக்ஸசிவ் ட்ரஃப். க்ரஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு இல்லை ட்ரஃபுக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வேவ் லென்த்து, இந்த லென்த் ஆஃப் ஒன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யாருன்னு தெரியுமாம்மா? ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட். எஸ், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பெர் செகண்ட். இப்போ ஒரு செகண்டுக்கு 10 வேவ் வந்திருக்கா, அப்போ 10 ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 10 ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வன்சிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த லெசனோட ஆரம்பமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு நம்ம சொன்னோம். விசிபிள் லைட், நம்ம கண்ணால் பார்க்குறோம்னா லைட்டு. லைட்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் அந்த லெசனே. கரெக்டுங்களா? அப்படியே அந்த லெசன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறமா தான் என்ன சொன்னாங்க, லைட்டுங்கிறது எலக்ட்ரோமேட்டிக் வேவ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ விசிபிள் லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ். ஓகேவா? நாட் ஓன்லி விசிபிள் லைட், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு தானே. ஆனால் அந்த சின்ன பார்ட்டை வச்சுட்டு தான் நம்ம இந்த யூனிவர்ஸே ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ விசிபிள் லைட்டுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவில் நிறையா இருக்குது. அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் விசிபிள் லைட்டு. மொத்தம் 7 விதமான எலக்ட்ரோமேட்டிக் இருக்கும். ஹவு மெனி வேவ்ங்க? ஹவு மெனி எலக்ட்ரோமேட்டிக் வேவ்? 7 ஒண்டர்ஸ்னு வச்சுங்க. ஓகேவா? இந்த 7 ஒண்டர்ஸ் வச்சு நடந்திருக்கு. அது எந்த ஆர்டரில் சொல்கிறேன்னா, ஒன்று ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி அல்லது வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி ஆர்டர்லையோ வேவ் லென்த் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி 7 பேர் இருக்காங்க இது வரைக்கும். இதுக்கப்புறமும் இருக்கலாம். நவகிரகங்கள் சொன்னோம்ல 9 கூட இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது 7 தான். 7 ஒண்டர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம விசிபிள் லைட் இருக்குது. ஓகேங்களா? அதான் வயலட் டு ரெட் வரைக்கும் சொல்லுவாங்க. இது வேவ் லென்த் பேசிஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. லோ வேவ் லென்த்லேருந்து ஹை லென்த்து. இன்னும் நம்ம பார்க்குறத தாண்டி வேவ் லென்த் இருக்குப்பா. வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் இன்ஃப்ரா ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டை விட அதிகமாக இருக்கிறது இன்ஃப்ரா ரெட்டு. அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது இருக்கிறதுல ஹையஸ்ட்டு வேவ் லென்த்து ரேடியோ வேவ்ஸ். இப்போ நான் எந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன்? வேவ் லென்த்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். கரெக்டுங்களா? விசிபிள், அதை தாண்டி ஹை வேவ் லென்த் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட்டு, மைக்ரோவேவு, ரேடியோ வேவ்ஸ். இதெல்லாம் வேவ் லென்த் வந்து அதிகம். அடுத்த வேவ் லென்த் லோ பார்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வயலட்டுன்னு சொல்கிறோம்ல, வயலட்டோட கம்மியாக உள்ளது யூவின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட்டு. அல்ட்ரா வயலட்டோட கம்மியான வேவ் லென்த் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே இருக்கிறதுலே கம்மியான வேவ் லென்த் உள்ளது பார்த்திங்கன்னா காமா ரே. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 7 வேவ் வந்துச்சு பாருங்கள். நம்ம நம்பர் 1 விசிபிள் லைட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 3, ஹை வேவ் லென்த் 3, லோ வேவ் லென்த் 3, மொத்தம் 7 விதமான வேவ்ஸ் இருக்குது. இது சேர்த்து மொத்தமாக இது பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு கூட 1 மார்க் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸில் ஹை வேவ் லென்த் யாருக்குமா இருக்குது? ரேடியோ வேவ்ஸுக்கு. அதனால தான் ஆமாம், ரேடியோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம யூஸ் அப்படி ஞாபகம் வச்சுங்க. எங்கேயோ ஒரு ரேடியோ நம்ம காதில் கேட்கும். அப்போ ரொம்ப ரேடியோவுக்கு வேவ் லென்த் அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரேடார்
ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். இப்போ ரொம்ப லெங்க்த்துக்கு அது போகும். ஸோ அப்போ வேவ் லென்த்துன்னு ஞாபகம் வச்சுங்க. வேவ் லென்த்து கம்மியாருமா காமா ரேஸ். காமா ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று இப்போ வேவ் லென்த்து லாம்டான்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்கிறோம். இவங்க 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு யாருக்கா தெரியுமா? வெலாசிட்டி. எஸ், 2 பேரையும் ப்ராடக்ட் பண்ணலாம். ஆமாம், இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட். கரெக்டுங்களா? இப்போ எஃப்ஐ லாம்டா இருக்குன்னா அது சி கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சுப்போம். எஃப்க்கு ஃபார்முலா கொண்டு வாங்க. எஃப்ஐ கூட என்ன வந்துடும்? சி பை லாம்டா. சி பை லாம்டா. இல்லை லாம்டா அப்படின்னா சி பை எஃப்னு வரும். இப்போ சி இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன்று, ரைட்டுங்களா? சி கான்ஸ்டன்ட்டு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? ஃப்ரீக்வன்சி வேவ் வந்து எப்படி இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வெரி குட்ரா. அப்போ நம்ம ஹை வேவ்லேருந்து இருக்குன்னா, ஹை வேவ்லேருந்து இருந்ததுன்னா லோ ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். லோ வேவ்லேருந்துன்னா ஹை ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விசிபிள் லைட்டுன்னு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேவ்லென்த்து, அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அப்போ இங்கெல்லாம் போணுச்சுன்னா வேவ்லென்த் அதிகமாச்சா, அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? ஃப்ரீக்வன்சி இதுக்கெல்லாம் கம்மி. அப்போ இல்லை இந்த சைடு வாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இப்படி வரைஞ்சிட்றேன். அதாவது இப்படி போகிறது வேவ்லென்த் இன்க்ரீஸிங் ஆர்டர், இப்படி வர்றது வந்து வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் ஆர்டர், எஃப்னு போடுறேன். இது அப்படியே அங்கே எங்கேயாவது எழுதி வச்சுங்கம்மா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது அப்படியே எழுதிருங்க. விசிபிள் லைட்டு வேவ்லென்த் அதிகமாக போனால் இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோஸு. வேவ்லென்த் குறைஞ்சா அல்ட்ராவைலட், எக்ஸ்ரே, காமா ரே. இதே ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் லைட் இருக்குங்களா, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் அல்ட்ராவைலட்டு, இன்னும் அதிகமான எக்ஸ்ரே, இன்னும் அதிகமான காமா ரே. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், இல்லை வேவ்லென்த் டிக்ரீசஸ். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் இன்க்ரீசஸ், ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ். இப்போ விசிபிள் லைட்டோட கம்மியாக உள்ள ஃப்ரீக்வன்சி இன்ஃப்ராரெட், அதோட கம்மியாக தான் மைக்ரோ, பேரில் இருக்கிற மைக்ரோன்னு. இப்போ ஃப்ரீக்வன்சி கம்மி, ரேடியோஸு கம்மி. ரேடியோ சின்னதாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இது புரிஞ்சுக்கிங்களா எல்லோரும்? எனி டவுட் இஸ் ஹியர்? இஸ் இட் கிளியர்மா? ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிங்க, இதே மாதிரி எழுதி வச்சுங்க. ஸோ இதை கம்பைண்டாக நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இன்றைக்கி டாபிக் இதுதான், ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒன்று ஃப்ரீக்வன்சி ஆர்டரில், இல்லை வேவ்லென்த் ஆர்டரில், நீ எப்படி வேணால் அதை இமேஜின் பண்ணிக்கலாம். வேவ்லென்த்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, இல்லை ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேவ்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா இது மாதிரி எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே எலக்ட்ரோமேட்டிக் வேவ் தான். அதில் ஒரு சின்ன பாட்டு தான் விசிபிள் லைட்டு. இப்போ நம்ம 7 விதமான வேவ் இருக்குல்ல, அந்த 7 வேவ்ஸுக்குமே ஒரு காமனான 4 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ், இந்த வேவ் எங்கேருந்து உருவாகுது. ஸோ ஒவ்வொரு வேவுமே சோர்ஸை பற்றி பேச போகிறோம். ரெண்டாவது வந்து அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, ஃப்ரீக்வன்சியால் வேவ்லென்த்துன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரீக்வன்சி பார்த்துக்கிட்டா ஓகே, ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்தால் வேவ்லென்த் கம்மின்னு நீ சொல்லிக்கலாம், அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிக்கலாம். அதனால் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம மெயினாக பேசுகிறோம். அடுத்த மூணாவது ஃபினோமினான், இது எந்தெந்த ஃபினோமினாலாம் ஒபே பண்ணும், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அந்த மாதிரி நிறையா ஃபினோமினன்ஸ்லாம் வரும்டா. இதை ஒவ்வொரு வேவும் இதெல்லாம் ஒபே பண்ண போகுது. அப்புறம் முக்கியமாக யூசஸ், இந்த வேவை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து புக் பேக்கில் ஷார்ட்டாக ஏதாவது நீ வந்து 7 பற்றுமே தெளிவாக படித்து வச்சுங்க. 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்குலாம் கேட்க மாட்டாங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு. 1 மார்க்கில் அதிகமாக யூசஸ் கேட்க வாய்ப்பு இருக்குமா, எதோட யூஸ் வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வேவுக்கும் சோர்ஸ் யார், ஃப்ரீக்வன்சி யார், ஃபினோமினான், யூசஸ், இதெல்லாம் இதை அப்படியே பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. பேஜில் 275 அதை எழுதி வச்சுங்க. இந்த ஆர்டர்லையும் சரி, இதெல்லாம் பார்க்க போகிறோங்க, எழுதி வச்சுங்க. இப்போ நம்ம எந்த ஆர்டரில் பார்ப்போம்? வேவ்லென்த் ஆர்டரில் பார்ப்போமா, இல்லை ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் பார்ப்போமா? இப்படி தான் போயிருக்காங்க நம்ம புக்கில் பொறுத்த வரைக்கும். ஆமாடி, இப்படி பார்க்குறாங்க. வேவ்லென்த்து டிக்ரீஸிங் ஆர்டரில் பார்க்குறாங்க. அதான் ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகுது போக போக. ரேடியோ, மைக்ரோ, ஐஆர், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமரி. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் ஆர்டர் அல்லது வேவ்லென்த்து டிக்ரீஸிங் ஆர்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சிங்கும் போது அதோட எனர்ஜி தெரிஞ்சது. ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நியூன்னு சொல்லுவாங்க, நியூ. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஃப்ரீக்வன்சி எஃப், நியூ. ஃப்ரீக்வன்சி எனர்ஜிக்கு என்னமா சம்மந்தம்? எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் த ரிலேஷன்?
ஈக்குவல் டு ஹச்னியும் லாஸ்ட் செஷனில் யூஸ் பண்ணுமே ஈக்குவல் டு ஹச்னியும் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரு ரெண்டு தான் யூஸ் பண்ணி தானே மோமெண்ட் ஆஃப் யூ ஈக்குவல் டு பார்த்தோம். மோமெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு யூ பை சி மறந்துடுறாங்க. இப்போ எனர்ஜினா ஹச்இ ஈக்குவல் டு ஹச்னியும். இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னா எனர்ஜி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங் எனர்ஜி. அப்போ அது எவ்வளோ தூரம் வேணாலும் போக அது என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிக்கு போக போகிறோம். நம்ம எப்பொழுதும் எனர்ஜி ஹை எனர்ஜியில் இருப்பீங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜி அல்லது வேவ் லென்த் வந்து ஹைலேருந்து லோவுக்கு போக போகிறாங்க. இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருங்க, நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதாவது 7 ஒண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். 7 விதமான வேவ் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் ஆர்டரில் பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் ஆர்டர் இல்லை வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆர்டர், வேவ் லென்த் டிக்ரீஸிங் ஆர்டர். வேவ் லென்த்து குறைஞ்சிட்டே போகும், எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வேவாக பார்க்க போகிறோம். 4 விஷயம், சோர்ஸ் யார், ஃப்ரீக்வன்சி யார், என்ன ஃபினாமினா, என்ன யூஸ், எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. புக் பேக்கில் உடச்சி தான் கேட்பாங்க இந்த கொஸ்டினை. 1 மார்க் 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக கேட்கலாம். ஏதாவது 2 வேவு கேட்கலாம் 3 மார்க்கு, ஒரு வேவு கேட்டால் 2 மார்க்கு, இல்லை எதோட யூஸ் வேணாலும் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் அப்படியே தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு வேவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அப்படியே கதை மாதிரி தான்டா இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரேடியோ வேவ்ஸு. ஓகேவா? இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பொதுவாக சொல்கிறது தான் ஆசிலேட்டட் சார்ஜஸ். அதாவது ஆசிலேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜ் ஆசிலேட்டட்னா வேவ் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ ரேடியோ வேவ்ஸை அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட் மீன் ஆர்எல்சி சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி. கரெக்டாக ஆர்எல் சர்க்கியூட்டில் சார்ஜ் ஓடிட்டுருக்கும். அப்போ சார்ஜ் ஆசிலேட் ஆகிறதுல தான் அந்த ரேடியோ வேவ்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. இருக்கிறதுலே லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இது தான். ஏன்னா ஹை வேவ் லென்த்தில் அதனால் லோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகும்போது ஃபியூ ஹெட்ஸ்லேருந்து 10⁻9 ஹெட்ஸு. 10⁻9 அதிகம் தான் நம்ம நினைப்போம், ஆனால் 10⁻9 தான் இருக்கிறதுல கம்மிங்கிறாங்க. ஸோ ஃபியூ ஹெட்ஸ்லேருந்து 10⁻9 ஹெட்ஸ் வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது எந்தெந்த ஃபினாமினலாம் ஒபே பண்ணால் ரிஃப்ளெக்ஷன், டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த லெசனில் பார்ப்போம், 6 7 பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், பட்டு ஒரு இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ரேடியோஸ் அப்படி தானே அந்த ரேடாரில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டைஃப்ராக்ஷனாக பெண்ட் ஆகி போகும் ஒரு இடத்துல. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த 2 ஃபினாமினா ஒபே பண்ணுது. ரேடியோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமாக வாய்ஸ் கம்யூனிகேஷன், நம்ம ஃபோன் பேசுகிறோம்ல, செல்லுலார் ஃபோன் இப்போ ஹலோன்னு பேசுகிறோம்னா கேட்குதுன்னா அது ரேடியோஸாக தான் போகுது. இப்போ இது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ரேடியோஸும் இந்த அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 7 வேவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, 7லேயும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. 7 விதத்தில் பயன்படும். 7மே இம்பார்ட்டன்ட் தான். 7மே 7 ஒண்டர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ 1 மார்க்கில் எப்படி கேட்கலாம், டெலிவிஷன் கம்யூனிகேஷன் எந்த வேவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்டு, அதே இது லோ ஃப்ரீக்வன்சினால ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மைக்ரோவேவ்ஸ். அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுடா. இது வந்து முக்கியமான ஏரியா, ஏன்னா இது ஸ்பெஷல் டைப் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. இதே மைக்ரோவேவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு வேக்கம் டியூப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வேக்கம் டியூப் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன் டயோடு, 3 விதமான டிவைஸ் இருக்குது நம்மளுக்கு. 3மே என்ன தான் வேக்கம் டியூப் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன டியூப்பு மாதிரி இமேஜின் பண்ணிக்கடா, கிளாஸில் டியூப் மாதிரி இருக்கும், உள்ள மெட்டல்ஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. 3 விதமான இது இருக்குமா, கிளைஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன் டயோடு. 1 மார்க்கில் கேட்கலாம், கிளைஸ்ட்ரானை வச்சுக்கிட்டு எந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளைஸ்ட்ரானை வச்சு மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் யார், கிளைஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன் டயோடு, ஆல் த பவுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஆல் த பவுன்னு போடணும். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை போட்டுங்க. ஓகேவா? அடுத்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அங்கே முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கும் பாருங்க. 10⁻9 முடித்தோமா, இங்கே 10⁻9 to 10⁻11 அது வரைக்கும் இருக்குது. இது எந்த ஃபினாமினா ஒபே பண்ணுன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்டு போலரைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. போலரைசேஷன், ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துக்குமே காமனாக வந்துடும். அங்கே வந்து டைஃப்ராக்ஷன் சொன்னாங்களா, பெண்ட் ஆகி போகிறது, இது வந்து போலரைசேஷன் சொல்லுவாங்க. அது என்ன சார் போலரைசேஷன், வரும் பின்னாடி அடுத்த லெசனில் பார்ப்போம். அப்புறம் இதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன். நம்ம ரேடியோஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லை, எனர்ஜி இல்லை, அதனால் அதை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, ஏர்வேயில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஏர்கிராஃப்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கணும், வேவில் வந்து ஹையாக இருக்கணும். அப்போ மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்பீடாக அந்த வெஹிக்கிளை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனை பார்த்துருவோம், மைக்ரோவேவ் ஓவன் குக்கிங் பண்ணுறதுக்கு அதில் யூஸ் பண்ணுறாங்க.
லாங் டிஸ்டன்ஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ த சேட்டலைட். இப்போ நம்ம நார்மல் கால் பண்ணுறோம், அமௌண்ட்டு கம்மியாக காட்டுவோம். ஒரு இது போட்டால் போதும், 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் நம்ம மாதம் ஃபுல்லாக எவ்வளோனா பேசிக்கலாம். அதே ஃபாரின் கால்லாம் அது பேச முடியாது பார்த்துறீங்களா. ஃபாரின் கால்னால் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம போகணும். அப்போல்லாம் மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபாரின் கால்லலாம். அதான் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ இங்கெல்லாம் வந்து மைக்ரோவேவ்ஸ் இருக்கா. ஜஸ்ட் அப்படியே கதை மாதிரி படிச்சுங்க. தனித்தனியாக பார்க்கும்போது சிம்பிளாக புரியும், சேர்த்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அதை அப்படியே தனித்தனியாக படித்து விட்ருங்க. இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா ரேடியோ மைக்ரோவில்? ஓகே. இருக்கிறதுல இதெல்லாம் ஹைவேலேருந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மி. சரி, அடுத்தது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஹாட் பாடிஸ். நார்மலாக ஹாட் பாடிஸ்னால் எது சொல்கிறோம்? சன்லைட் தான், அதான் சன்னு தான். சன்லேருந்து வரக்கூடிய இதில் இன்ஃப்ராரெட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஹாட் பாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை மாலிகுல் வந்து வைப்ரேட் ஆனால் ரொட்டேட் ஆனால் அந்த மோஷனில் என்ன ஆகும், நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மள்ட்ட ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதில் என்ன பண்ணணும்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், அது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய இது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சரிங்களா. ரைட். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10^11 நாங்கள் முடித்தோமா, 10^11லேருந்து 10^14 வரைக்கும் இருக்குது. 10^14 முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 4 வரைக்கும். 10^11 to 4 × 10^14 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த ஐஆரால் என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான யூஸ் இருக்குது. ஓகேவா. அந்த சேட்டலைட்டுக்கு எனர்ஜி கிடைக்குதுல்ல, சோலார் செல்ஸு. இப்போ நம்ம சேட்டலைட்டில் என்ன பேட்டரி வச்சு அனுப்பி விட்றோம், இல்லை இங்கேருந்து எதாவது ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமா, அதுவே அது விங்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில், அது நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அது எப்படின்னா சன்லைட்டில் இன்ஃப்ராரெட் இருக்குது பாருங்கள், அதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை எனர்ஜி இருக்குது. அந்த இன்ஃப்ராரெட் தான் என்ன பண்ணுன்னா அதுக்கான தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ணுதான், யூஸ் டு ப்ரொடியூஸ், நிறைய யூஸ் இருக்குமா அதுக்கு. யூஸ் டு ப்ரொடியூஸ் டீஹைட்ரேட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ திராட்சைன்னு சொல்கிறோம், உலர் திராட்சைன்னு சொல்கிறோம். அது காய வைக்கிறதுக்குன்னா மொட்டை மாடியில் காய வைப்போம், காய வச்சா காக்கா தூக்கிட்டு போயிடும். ஸோ உடனே ஸ்பாட்டில் என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரூட்டை டீஹைட்ரேட் பண்ணால் அது மேலே ஐஆர் பாஸ் பண்ணாங்க, பழம் அந்த வந்து காஞ்சி போயிடும். அப்புறம் க்ரீன் ஹவுஸில் பிளான்ட்ஸ் வந்து வார்ம்ஸாக இருக்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஹீட் தெரப்பி, மஸ்குலர் பெயின் ஆர் ஸ்ப்ராம். நம்ம இந்த மூட்டு வலி ஜாயின்ட் பெயின்லாம் வருதுல்ல, அந்த வைத்தியத்துக்குலாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆயில் மாதிரி தடவிட்டு அதை லைட்டாக அப்ளை பண்ணுவாங்க. இங்கே சும்மா பார்த்துருக்கலாம். அப்போ வந்து அங்கே இன்ஃப்ராரெட்டை தான் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃப்ராரெட்டில் ஹை எனர்ஜி இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. அது வந்து ஒரு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடும். அடுத்த டிவி ரிமோட்டு, இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஃபோனு ரிமோட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ டிவி ரிமோட்டில் அது ஒரு கேரியராக ஆக்ட் ஆகுது. அப்புறம் முக்கியமான ஒரு யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா லுக் த்ரூ ஹேஸ் ஃபாக். இது புக் பேக்கில் 1 மார்க்காகவே இருக்குமா, ஆர் மிஸ்ட்டு. அதாவது புகையாக இருக்குன்னா, புகை மூட்டமாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியிலலாம் வந்து இப்போ காலைல பனிமூட்டமாக இருக்கும், அப்போ வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்க இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணாங்க. நம்ம இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய லைட்டை வச்சு பார்க்க முடியாது, இன்ஃப்ராரெட் தான் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து புக் பேக் 1 மார்க்குடா. அப்புறம் வந்து நைட் விஷன், இல்லை இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, நைட் விஷன். இப்போ நம்ம கேமராலாம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதெல்லாம் ரெட் கலர் லைட் எரியும். எப்போ எரியும், இருட்டாக இருந்துச்சுன்னா 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எரியும். பகல்லலாம் அது எரியாது, பார்த்துருக்கீங்களா. அப்போ நைட் டைம்லேயும் ஒரு பொருளை பார்க்கணும்னா நம்மளுக்கு இன்ஃப்ராரெட்டுக்கு இது தேவைப்படும், இன்ஃப்ராரெட் கேமரான்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேயே இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, நல்லா தெளிவாக இருக்கும், ஏன்னா ஹை எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது இன்ஃப்ராரெட்டில். ஓகேவா. இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம 4 விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சோர்ஸ், யார் உருவாக்குறா, என்ன ஃப்ரீக்வன்சி, எந்தெந்த ஃபினாமினான், யூஸு. நீ மெயினாக யூஸை பார்த்து வச்சுங்க. புக் பேக்கில் 2 மார்க்ஸே இருக்குது யூசஸில். ஓகேம்மா. அடுத்தது விசிபிள் லைட்டை பற்றி சொல்லணுமா, உங்களுக்கே தெரியும். ப்ரொடியூஸ் பை இன்கேண்டசன் சாலிட். இன்கேண்டசன்னா ஒளிரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நம்ம டியூப் லைட் இருக்குல்ல, டியூப் லைட்லேருந்து தானே வெளிச்சம் வருது, பல்புலேருந்து வெளிச்சம் வருது, அதை இன்கேண்டசன் சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து வருமா. அப்புறம் வேறு எப்படி கிடைக்குன்னா ஆட்டமை எக்ஸைட் பண்ணால், அங்கே வந்து மாலிகுலை எக்ஸைட் பண்ணாமல் இங்கே வந்து ஆட்டமை எக்ஸைட் பண்ணால் நம்மளுக்கு விசிபிள் லைட்டு உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம பல்பில் பார்த்திங்கன்னா சோடியம் வேப்பர் லெமன் சொல்லுவாங்க, இல்லை மெர்க்குரி வேப்பர் லெமன் சொல்லுவாங்க. இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்துலாம் பார்த்திங்கன்னா மெர்க்குரி வேப்பர் லெமன் ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம தெரு லைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சோடியம் வேப்பர் லெமன் சொல்லுவாங்க. அப்போ சோடியம் ஆட்டமை மெர்க்குரி ஆட்டமை என்ன பண்ணுவோம், எக்ஸைட் பண்ணுவோம்.
எக்ஸைட் பண்ணி ஹை எனர்ஜிக்கு போயிட்டு லோ எனர்ஜிக்கு வரும்போது அது வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் ஹை லெவலில் போகும்போது நம்ம ஜஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 10^14 ஆரம்பிச்சு 10^14 முடியும். ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி தான். நம்ம லைட்டை தான் பெரிய ஆள் நினச்சிக்கிறோம். ஆனால் லைட்டு வந்து எப்படி இருக்குது, லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். 10^14 ஹெர்ட்ஸ்லேருந்து 10^14 தான். நம்பர் மட்டும் முன்னாடி மாற்றிருக்காங்க. 4 × 10^14 அதுலேருந்து 8 × 10^14 ஹெர்ட்ஸு. அப்போ ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவர்லேருந்து இன்னொரு 10 பவர் மாறுச்சு. இது மாறவே இல்லை பாருங்கள். அப்போ ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்மியான ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் இது இந்த லைட் விசிபிள் லைட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபினாமினா ஒபே பண்ணுவோம். ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸு. இது இன்டர்ஃபரன்ஸாக தெரியுமே, 2 லைட்டு சேர்ந்து என்ன ஆகும், இன்டென்சிட்டி அதிகமாகும், இல்லை இன்டென்சிட்டி குறையும். அதான் இன்டர்ஃபரன்ஸு. டைஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம், வளைஞ்சி போகிறது. போலரைசேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒபே பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குமா. அப்போ அது என்னங்கிறது அடுத்த வால்யூமில் வரும், 8வது லெசனில் வரும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினானே மேக் பண்ணுவோம். அதாவது லைட்டு பட்டுச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோலார் செல்லில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, லைட்டு பட்டாலே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோலார் பேனல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ யூஸ் இருக்குது. அப்புறம் இவ்வளோ ஃபினாமினா அது ஒபே பண்ணுது. யூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், இட் காசஸ் சென்சேஷன் ஆஃப் விஷன். பார்க்குறதுக்கு ஒரு பொருளை பார்க்கணுன்னா லைட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ். நல்லா வார்த்தை கணிச்சுக்கடா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிபிள் லைட்னால் மாலிகுலரோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ குளுக்கோஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் யாராக்கா தெரியுமாம்மா? குளுக்கோஸ் C6H12O6. எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இல்லை அதோட பாண்டிங் எப்படி இருக்குது, அந்த ரவுண்டாக போடிங்களா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இந்த விசிபிள் லைட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. விசிபிள் லைட் அதில் பாஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் விசிபிள் லைட்டை. அது எக்ஸைட் ஆகிட்டு இப்படி என்ன ஆகும், எமிட் ஆகும். அது வந்து காட்டிடும் இதில் C எத்தனை இருக்குது, H எத்தனை இருக்குது, O எத்தனை இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையுமே அது காட்டிடும். அதெல்லாம் பின்னாடி ட்ரிக்ஸ் வரும், அதை பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் செல் ஆஃப் ஆட்டம். ஒவ்வொரு செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், கே செல்லில் ஃபார்முலா படிச்சிருப்பியம்மா, 2n² ஃபார்முலா. ஃபஸ்ட்டு செல்லில் 2 இருக்கும், அடுத்து 8, 10 அப்படிலாம் சொல்கிறோம்ல. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி நம்ம விசிபிள் லைட் வச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது விசிபிள் லைட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா லோ ஃப்ரீக்வன்சிலேருந்து அப்படியே படிப்படியாக ஏறிட்டே வரும். போக போக ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகுது பாருங்கள். ஃபியூ ஹெட்ஸு 10^9 ஆரம்பித்து 10^14 வரைக்கும் வந்துட்டோம். ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகுது, அல்லது வேவ்லேருந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ விசிபிள் பார்ட்டு சென்டருக்கு வந்துட்டோம். இனிமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்னும் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி அதிகமாக இருக்காதான், நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விசிபிளோட கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் அது பேர் அல்ட்ரா வயலட்டு. ஓகேவா? இப்போ மழை பெய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வெயிலெல்லாம் தாங்கவே முடியல. நீங்கள் கடையில் போய் ஏசி வாங்கினா கூட வாங்க முடியல, ஏன்னா ஏசியெல்லாம் விற்று போச்சான். இப்போ தான் புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு டைம் தான் இப்போ மழை பெஞ்சிருக்கு. அப்போ அந்தளவுக்கு டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குமா. இப்போ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்லைட்டில் என்ன இருக்குது, அல்ட்ரா வயலட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அல்ட்ரா வயலட்டை யார் ஃபில்ட்ரு பண்ணுவாங்கன்னா ஓசோன். அந்த O3 மாலிகுல்னு சொன்னோம்ல, அந்த ஓசோன் ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்புவோம். இப்போ ஓசோனோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கனால அல்ட்ரா வயலட் நேராக நம்ம பூமிக்கு வந்துடுது. பூமிக்கு வந்து பூமியிலேருந்து திரும்பி போகாது, பூமியிலே இருக்கனால குளோபல் வார்மிங் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அந்த அல்ட்ரா வயலட் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் நம்ம சில தேவைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஆனால் அது டேஞ்சருங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்போ அல்ட்ரா வயலட்டோட சோர்ஸ் யார், நேச்சுரல் சோர்ஸு சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை சன்னு, இல்லாட்டி வேறு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க்குனா நம்ம ஏதாவது ஐடியா இருக்கா? ஆர்க்கு கார்பன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கையில் புக்கு வச்சுருங்க, 12th ஃபிசிக்ஸ் புக்கு. இப்போ வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரேப்பர் பேஜில் ஒரு ரவுண்டாக காட்டியிருக்காங்க பாருங்கள், தட் இஸ் த கார்பன் ஆர்க்குமா. அதாவது வெல்டிங் வைப்பாங்களே, அதுதான் வெல்டிங் வைக்கிறது தான் நம்ம ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்க்கு போய் டச் ஆனால் அதுலேருந்து என்ன ஆகும், அப்படியே லைட்டு விற்கிறஸாக வரும். வெல்டிங் வைக்கிறது பார்த்துருக்கீங்களா, 2 பொருளை ஜாயின் பண்ணுவாங்களே, அந்த வெல்டிங் வைக்கும்போது ஒரு பவர் வருது பாருங்கள், அதுதான் வந்து அல்ட்ரா வயலட்டு. ஓகேவா? அது கம்மியாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பொதுவாக கார்பன் ஆர்க்குன்னு ஒன்று இருக்குமா, அப்படியே நம்ம ஃபிலிம் மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கார்பன் ஆர்க்கோட டச் பண்ணும்போது அப்படியே பிரம்மாண்டமாக என்ன ஆகும் நம்மளுக்கு வரும். அது பேர் தான் கார்பன் ஆர்க்கு. பேஜில் இருக்கு பாருங்கள், ரேப்பர் பேஜில் அட்டையில். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிக் கொடுங்க.
ரைட்டு தான் கார்பனாக இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கேஸ் அயனைசேஷன் பண்ணாலும் வருமா? அயனைஸ்டு கேஸ் மாலிகுல் அயனைசேஷன் பண்ணோம்னா, ஏன்னா கேஸ்னால எனர்ஜியோடு இருக்கும். நீ அதை போய் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே தியரியாக மெமரைஸ் பண்ண கிடையாதும்மா. லைட்டாக புரிஞ்சுங்க, அப்படியே மெமரைஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் அதோட சோர்ஸ்மா. அப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 10^14 10^17 வரைக்கும் போகுது. 8 × 10^14 to 10^17. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி இது, ரைட்டுங்களா? இப்போ முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. இது வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லிக்க மாட்டோம், இப்போ தான் வரும். பெனட்ரேட்டிங் பவர். அது என்ன பெனட்ரேட்டிங் பவர்னா என்ன? உள்ளே பூந்து வெளியில் வர்றது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி, ஹை எனர்ஜி தான் கம்பேர் தன் த விசிபிள். கொஞ்சம் ஹை எனர்ஜி தான், ஆனால் அதெல்லாம் பூந்துலாம் போக முடியாது. ஆனால் எனர்ஜி ஹெவியாக தான் இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகும். ஆனால் பூந்துலாம் சன்லைட் என்ன பண்ணாது, நம்ம உடம்புக்குள்ளே பூந்துலாம் வெளில வராது, கரெக்டுங்களா? நம்ம உடம்புக்குள்ளே பூந்துச்சுன்னா பின்னாடி ஷேடாக தான் வரும். அப்போ அல்ட்ரா வயலட்டால் லெஸ் பெனட்ரேட்டிங் பவர். ஆனால் போக போக அடுத்தடுத்த வேவுக்கு இப்போ பெனட்ரேட்டிங் பவரும் அதிகமாகும். இங்கே பொறுத்த வரைக்கும் எனர்ஜி அதிகம், ஆனால் பெனட்ரேட்டிங் பவர் கொஞ்சம் கம்மி தான்டா. அப்போ என்ன சொல்கிறாங்க, லெஸ் பெனட்ரேட்டிங் பவர்னுங்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அப்சர்வ் பை அட்மாஸ்பியர் ஓசோன். ஆனால் இது வந்து ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன் பாடி. நம்ம உடம்புல பட்டால் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு படக்கூடாது. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதிகமான யூவி வந்துருந்தான். ஏன்னா குளோபல் வார்மிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஓசோனோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம தான் தடுத்து நிறுத்தணும். நல்லா பாருங்கள். ஸோ அப்போ அட்மாஸ்பரிக் ஓசோன் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா லெஸ் பெனட்ரேட்டிங் பவர் தானே, தடுத்து நிறுத்திடும்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து நல்ல எனர்ஜியோடு இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜியோடு இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி வச்சு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொரோனா டைமில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியா டெஸ்ட்ராய் த பாக்டீரியா அண்ட் ஸ்டெர்லைஸ் த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ கொரோனா டைமில் நம்ம எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது, தொட்டோம்னா வைரஸ் பரவிடும். அதுவும் டாக்டர்ஸ் எஸ்பெஷலி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த எக்யூப்மெண்ட்லாம் என்ன பண்ணுறது, ஓகேவா? அப்போ அதை ஸ்டெர்லைசேஷன் பண்ணோம். கழுவணுன்னா நீ தண்ணி வச்சு கழுவினாலும் அந்த கொரோனா அங்கேயே தான் இருக்கும். அப்போ அதை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கழுவுறதுக்கு நம்ம இந்த யூவியை பாஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிஸ்ஸர் இருக்குன்னா அந்த சிஸ்ஸர் மேலே யூவியை பாஸ் பண்ணால் பாக்டீரியா செத்து போயிடும், வைரஸ்லாம் செத்து போயிடும். ஏன்னா ஹெவி எனர்ஜியில் அது நம்மளே அதை ரொம்ப நேரம் நம்ம மேலே பாஸ் பண்ணால் நம்மளே செத்து போயிடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி. பாருங்கள், வெயில் தாங்க முடியல, மயக்க போட்டு விழுறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சின்ன பாக்டீரியெலாம் ஏமாத்துறோம், அதெல்லாம் டக்குன்னு செத்து போயிடும். ஸோ அதனால் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிடெக்ட் இன்விசிபிள் ரைட்டிங். இன்விசிபிள் ரைட்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்குமா. நம்ம வெள்ளை பேப்பர் தான் இருக்கும், அதில் லைட் அடித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வெளிச்சம் தெரியும், இந்த எழுத்துக்கெல்லாம் தெரியும். இப்போ இதை வச்செல்லாம் சில பசங்க பிட் அடிச்சிருக்காங்க. ஒரு பேனா ஒயிட்னர் மாதிரி இருக்கும், அப்படியே எழுதி எடுத்து வந்துடுவாங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் பேனா தலைக்கெல்லாம் திருப்பி ரெட் கலர் லைட் அடிப்பாங்க. அந்த லைட் கலர்ஸ்லாம் இருக்குது, அந்த லைட் அடித்தோம்னா அந்த எழுத்து அப்படியே தெரியும், கரெக்டுங்களா? நீ யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஒத்துக்க மாட்டீங்க. சரி, அந்த மாதிரியான பிட் அடிக்கிறது கூட அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இன்விசிபிள் ரைட்டிங், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபிங்கர் பிரிண்ட் அனலைஸ் பண்ண நம்ம இந்த ஃபாரன்சிக் இதெல்லாம் எடுக்கிறாங்களே, வந்து கைரேகை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு டேப்பில் ஒட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டேப்பு மேலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டை பாஸ் பண்ணி நம்ம பார்ப்பாங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அனலைஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டடி ஆஃப் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். விசிபிள் லைட்டு பார்த்திங்கன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோமா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்படியே மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது அவ்வளோ விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரைட்டுங்களா? அடுத்தது எக்ஸ்ரேடா. இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து வேகமாக ஓடி இருக்குன்னு வச்சுப்போம். எலக்ட்ரான் வேகமாக ஓடி இருக்கு, போகிற வழியில் திடீர்னு ஒரு ஸ்ட்ராங் மெட்டல் வச்சா என்ன ஆகும், டக்குன்னு அது, அதாவது செதறு தேங்காய் உடையிற மாதிரி தான். ஒரு தேங்காய் தரையில் அடித்தா செதறுதா இல்லையா, அது மாதிரி எலக்ட்ரான் வேகமாக போகும்போது ஹை எனர்ஜியோட போகுது. ஹை எனர்ஜியோட ஹை ஃப்ரீக்வன்சியோட எலக்ட்ரான் போயிட்டுருக்கு. போயிட்டு என்ன பண்ணும், செவுத்தில் போட்டு அப்படி செதறும், அதாவது ஹை டார்கெட்டோட செதறும். அப்போ ஆக்சிலேட் ஆனது டீசலரேட் ஆகும். அப்போ ஒரு வேவ் வெளில வருமா, அந்த வேவுக்கு பேர் என்னன்னே தெரியல, அதனால தான் எக்ஸ்ரேன்னு பேர் வச்சிட்டாங்க. புரியுதாம்மா? இது அப்படியே இங்கே இதெல்லாம் அடுத்தடுத்த லெசனில் வரும் நம்மளுக்கு. ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், அவ்வளோதான். அப்போ இட் இஸ் ப்ரொடியூஸ் வென் சடன் ஸ்டாப்பிங் ஆஃப் ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் வித் ஹை அட்டாமிக் நம்பர் டார்கெட். நார்மல் ஏதாவது மெட்டலை வச்சிங்கன்னா அது மெட்டலே உருக்கிட்டு போயிடும் எலக்ட்ரானு. நீங்கள் ஹை அட்டாமிக் நம்பர் உள்ள இதை வைக்கணும், அதாவது டங்ஸ்டனு, மாலிப்டினம், நிக்கல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பொருளை வச்சிடணும். அப்படி வச்சிங்கன்னா
என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து டீசலரேட் ஆனால் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லாட்டி எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரானிக் டிரான்சிஷனில் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டில் அதான் சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், அவுட்டர் ஆர்பிட்லேருந்து இன்னர் ஆர்பிட் ஜம்ப் ஆனிச்சுன்னா அப்போ கூட ஹை எனர்ஜி எக்ஸ்ரேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரானில் நிறைய இப்போ ஹைட்ரஜனில் ஒரு ஏரோ எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வந்து ஏதோ ஒரு ஆர்பிட்டில் இருக்குன்னு வச்சுப்போம், அது கே செல்லுக்கு உள்ளே ஜம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு தாவும் போது ஒரு வேவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை கூட எக்ஸ்ரேன்னு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி வரும், எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா பின்னாடி வரும், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாருங்கள், 10^17 to 10^19. இப்போ போக இருக்கல ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே நம்ம மேலே படவே கூடாது. அது கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் சேர்ந்தால் படும். நமக்கு ரொம்ப நேரம் படிச்சுன்னா என்ன ஆகும், அது டேஞ்சர் தான். ஓகேவா? அப்போ இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, மோர் பென்ட்ரேட்டிவ் பவர். நம்ம இன்ஃப்ராரெட்டை விட இது கொஞ்சம் எப்படி தான் இருக்குது, சாரி அல்ட்ரா வயலட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ரேக்கு வந்து பென்ட்ரேட்டிங் பவர் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஊடுருவி போவோம். ஒரு உதாரணம் நம்ம உடம்புல பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, நம்ம ஃப்ளஷ்லாம் தாண்டி போவோம், அந்த போன்ஸால் தடுத்து நிறுத்திடும். ஸ்ட்ராங் பொருளை தாண்டி போக முடியாது. மற்றபடி இது ஊடுருவி போகக்கூடிய திறமை தான் இருக்குதுக்கு. அது அல்ட்ரா வயலட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இது இருக்குது. இந்த எக்ஸ்ரே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டடிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்டாமிக் எலக்ட்ரானிக் செல், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணுத்துக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னோம், மாலிகுலர் ஸ்ட்ரக்சரு, அடுத்து அட்டாமிக்கு, அடுத்து கிறிஸ்டலு. இதெல்லாமே 1 marks அடுத்தடுத்ததில் வரும், நல்லா பார்த்துங்க. 1 markல கேட்டு உனக்கு குழப்புவாங்க. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, எக்ஸ்ரேவா அல்ட்ரா வயலட்டா விசிபிளான்னு கேட்பாங்க. அப்போ தான் டவுட் வரும். அதனால் தெளிவாக பார்த்துங்க, ஒவ்வொரு தான் வரணும். மாலிகுலு, ஆட்டமு, அப்புறம் கிறிஸ்டல் ஆர் அட்டாமிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ரேயோட பர்பஸ் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ் ஃப்ராக்சரு. ஏதோ கீழே வந்து அடிப்பட்டால் ஒருத்தன் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துருவாங்கன்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த எங்கே அடிபடிச்சோ அந்த இடத்துல எக்ஸ்ரே பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ரே என்ன பண்ணும், நம்ம ஃப்ளஷெல்லாம் தாண்டி போகும், போன்ஸை தான் தாண்டி போகாது. இப்போ ஃப்ளஷை தாண்டி போன்ஸ் வரைக்கும் போதில்ல, இப்போ போன்ஸில் அந்த இடத்துல உடஞ்சிருந்தால் அது அழகாக காட்டிடும். ஏன்னா போன்ஸோட ஷேடோவை தான் அது கொடுக்கும். ஏன்னா போன்ஸால் தடுத்து நிறுத்தப்படுதில்ல. ஸோ அதனால் அதை வச்சு ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் டிசீஸ்டு ஆர்கன் இருந்தால் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ 2 லங்ஸ் இருக்குன்னா எக்ஸ்ரே பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு லங்ஸ் நல்லாயிருக்கு, ஒரு லங்ஸில் எதாவது கிராக் இருந்தால் நான் அழகாக காட்டிடும். அது மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸு. இப்போ அடிபட்டுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோன்னா எந்த அளவுக்கு போன்ஸ் வந்து வளர்ந்துருக்குங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டோன்ஸு, கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணாங்க, இல்லை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் அப்சர்விங் ஹீலிங் ஆஃப் போன்ஸு, போன் வந்து எந்தளவுக்கு ரெக்யூர் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது ஃபினிஷ்டு மெட்டல் ப்ராடக்ட்மா, ஒரு பொருள் தயாரிக்கணும்னா அதோட சர்ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் டிடெக்ட் ஃபால்ட்டு, கிராக்கு, ஃப்ளாஸ், ஹோல்ஸ், இது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ் இருக்குது எக்ஸ்ரேக்கு. இந்த எக்ஸ்ரே வந்து ரொம்ப டேஞ்சராக, எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி, அதனால் இப்போ நீ எக்ஸ்ரே எடுக்க பண்ணலாம் கேட்டுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அடிக்கடி எக்ஸ்ரே வந்து நம்ம மேலே படக்கூடாது. படிச்சுன்னா நம்ம டிஷ்யூலாம் செத்து போயிடும். அதுவும் அந்த கன்சீவாக இருக்காங்களோ அவங்க மேலே அந்த எக்ஸ்ரேவே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அலோவே பண்ண மாட்டாங்க அவங்களாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அந்த எக்ஸ்ரே விஷயத்தில் ஏன்னா நீ பின்னாடி டாக்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே பற்றி படிப்பீங்க. அதுக்காக தான் இப்போ சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி அண்டு வேவ்லென்த் சம்மந்தப்பட்டது தான். இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கனால இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸிங் இடத்துல வந்துருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காமா ரே. ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுலே ஹை ஃப்ரீக்வன்சி, தட் மீன் ஹை எனர்ஜி. இது அங்கேருந்து எவ்வளோ தூரம் என்ன பண்ணால் யாரை வேணாலும் அடித்து தள்ளும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி, ஸ்ட்ராங் பெனட்ரேட்டிங் பவர், எல்லாத்துலேயும் பூந்து போயிடும். இது எங்கே சார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கன்னா, நியூக்ளியஸை உடச்சாங்கன்னா, நியூக்ளியர் பாம்புன்னு சொல்கிறாங்களே, நியூக்ளியஸை உடச்சாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம காமாரே அப்படின்னு சொல்கிறோம். இல்லை டிகே ஆஃப் சர்டைன் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ப்பா, இல்லை ப்ரோட்டானுக்குள்ளே குவார்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகெல்லாம் உடஞ்சிதுன்னா அதுலேருந்து என்ன வரும், காமாரே வரும். ஸ்ட்ராங் எனர்ஜி வரும். சரிங்களா? இது காமாரே. இது என்னென்ன பண்ணணும்னா கெமிக்கல் ரியாக்ஷனை மேக் பண்ணும். இது போய் பட்டுனாலே என்ன ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் மாறும். கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். ஃபோட்டோகிராஃப் பிளேட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமா, நம்ம ஃபிலிம் சொல்கிறோம்ல, ஃபிலிமு அதை வந்து இது அஃபெக்ட் பண்ணும் காமாரே. அடுத்த ஃப்ளோரசன்ஸை மேக் பண்ணும்.
இது போய் பட்டுச்சுன்னா ஒரு இடம் ஜொலிக்கும். அந்த இடத்துல ஒரு பிளாக்கான ஒரு இடத்துல படுது அப்படின்னா அந்த காமா ரே பட்ட இடம் ஜொலிக்கும், ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ராங்காக எனர்ஜி இருக்கனால எதை கொடுத்தாலும் அயனைசேஷன் பண்ணிடும். ஈவன் இரும்பு எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, இரும்பையுமே அயனைசேஷன் பண்ணிடும், இரும்பே காணா போயிடும் இரும்பு மேலே காமா ரே பட்டா. ஓகேவா. அடுத்தது டைஃப்ராக்ஷன் உபயோக பண்ணது பெண்டாகி போகும். ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா காமனாக சொல்லிட்டாங்க எங்கே இருக்குது 10^18 தாண்டி அதிகமாக இருந்துச்சுனாலே அவ்வளோ ஃப்ரீக்வன்சிலாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. இது எங்கேருந்து வருது? நியூக்ளியஸை உடச்சா வருது. இந்த பவர் பிளான்ட்லாம் சொல்கிறாங்களே, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அங்கே இல்லை நீ சன் மேலே போனீங்கன்னா சன் மேலே காமாரே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி மாதிரி. ஓகேவா. எனர்ஜியும் ஸ்ட்ராங்கு. இயற்கையில் ஹை பனடிக் பவர் இதுதான். இது அசனிங் டிசைனில் கேட்டால் பார்த்துங்க. எக்ஸ்ரே தான் நம்ம பெரிய ஆள் நினச்சிருந்தோம். எக்ஸ்ரேயோட பெரிய ஆள் காமாரே, அல்ட்ரா வயலட்டோட பெரிய ஆள். ஹை பனட்ரிங் பவர் இருக்குது. இது வந்து வெரி ஹார்ம்ஃபுல்லு. சார்ஜ் கிடையாதுண்ணா, இது ஒரு ரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சார்ஜெலாம் கிடையாது, பட் வெரி ஹார்ம்ஃபுல். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது. பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக வருது பாருங்கள். மாலிகுலரு, அட்டாமிக்கு, கிறிஸ்டலு, நியூக்ளியஸு. அட்டாமிக் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதை அதான் ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி தானே. இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மைல்டாக பாஸ் பண்ணணும். ஒரு செகண்ட் கூட தாமதப்படுத்தக்கூடாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பாஸ் பண்ணணும். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா தெரப்பி, ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ் பண்ணுறாங்களாம்மா ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இப்போ நம்ம உடம்புல ஒரு ஆர்கனில் வந்து கேன்சர் இருக்குன்னு வச்சுப்போம். முன்னெல்லாம் கேன்சர்னாலே ஆப்ரேஷனாக பயப்படுவாங்க, கேன்சர்னாலே செத்து போயிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. இப்போலாம் கேன்சருக்குலாம் பயங்கர ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அங்கே என்ன பண்ணுவாங்க, காமா ரேவே கொஞ்சோண்டு அனுப்புவாங்க. எவ்வளவு? ரொம்ப கொஞ்சம் மைக்ரோ செகண்ட் தான் அனுப்பணும், இல்லை நேனோ செகண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி. அதுக்குன்னு டெக்னாலஜி இருக்குமா படிக்கிறதுக்கு. ஓகேவா. ரேடியோ தெரப்பின்னு டெக்னாலஜியே இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக காமா ரேவை கம்மியான டைம் அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சின்னா என்ன ஆகும், அந்த கேன்சர் செல் செத்து போயிடும். ஓகேவா. அந்த டியூமர் சொல்கிறாங்க, டியூமர் செல்ஸ் வந்து செத்து போயிடும். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சரில் நல்ல விதமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கில் பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அந்த வைரஸ் பாக்டீரியெலாம் இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் அது வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதை காமாரே இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருவாங்க. அதனால் வெளியிலேருந்து எந்த ஆர்கானிசமும் உள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான பர்பஸ் இருக்குது. 7 விதமான எலக்ட்ரோமேட்டிக் வேவ். இப்போ நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கோம். இந்த 7 வேவில் ஒரு வேவாவது நம்ம கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருப்போம். இந்த 7 வேவை யூஸ் பண்ணாமல் யாராலையுமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஓகேவா. அந்த இது 7 தான் 7 ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? இப்படி இந்த லெசனில் மொத்தமே 4 சம் தாண்டா இருக்குது. அந்த 4வது சம் பார்த்துங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மைக்ரோவேவ் இருக்குது, அதோடய ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு வாட் இஸ் அ மேண்டிஃபைல் டு ரெக்யூர் டு எலக்ட்ரான் மூவ் இன் சர்க்குலர் பாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது சர்க்குலர் சுற்றினா எவ்வளவு மேண்டிஃபைல் கொடுக்கணும். இப்போ மேண்டிஃபைலுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன சம்மந்தங்கிறத பார்க்குங்க. நம்ம இது லொரன்ஸ் வருஷத்தில் எஃப்இ பிக்யூவி, அந்த பிக்யூவியில் வந்து சர்க்கிளாக போகிறனால 6 ஒமேகா போட்டுங்க. அப்போ அந்த ஃபார்முலா படி மேண்டிஃபைலுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுறாங்க, எம் ஒமேகா பை கியூன்னு இருக்குடா. அப்போ எஃப் தான் கொடுத்துறாங்க, ஒமேகா வேணும். அப்போ ஒமேகா கண்டுபிடிச்சிங்க. சரி, கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளவு மேண்டிஃபைடு அது வேணும் சர்க்கிளாக சொத்து அப்படின்னு கிடச்சிரும். ஓகே. இது ஒரு சம்மு. மொத்தமே 4 சம் தான் இருக்குது, அதனால் அதை பார்த்துங்க. ஓகேவா. சரி, இது வந்து ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான், நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ஸ், எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம், அது ஜஸ்ட்டு பார்த்துட்டா போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. இந்த லெசனோட முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை ஸ்டார் வேணாலும் போட்டுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த கொஸ்டின் தான். டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா கேட்பாங்க, அது இல்லாத பட்சத்தில் தான் மேக்ஸ்வெல் கேட்பாங்க. அதனால் இந்த கொஸ்டினை நல்லா படித்து வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆட்டம் இருக்குது, ஆப்ஜெக்ட் பேர்ன்ஸ் ஆகுது, ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகமாகனு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கங்க, அதை வந்து சூடுபடுத்துறீங்க, என்ன ஆகும், இரும்பு ராடை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணால் என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகும், அவ்வளோதானே. இப்போ இன்னும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திகிட்டே போகிறேன், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு எந்த இரும்பு ராடு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு பிளாக் கலராக இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிங்க. இதை நான் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹீட் பண்ண என்ன ஆகும், ரொம்ப ஹை டெம்பரேச்சரு 100 டிகிரி 200 டிகிரின்னு போயிட்டே இருக்கேன். ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போனால் என்ன கலர் மாறும், வெரி குட், ரெட் கலராக மாறும். இன்னும் நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்படியே கலர் பொறுமையாக சேஞ்ச் ஆகும், எல்லோ ஆரஞ்சு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சேஞ்ச் சன் கலரில் வந்துடும். ஏன்னா சன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கனால தான் அது அந்த கலரில் இருக்குது, புரியுதா, எல்லோ கலரில் இருக்கும். அது இன்னும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வெரி ஹை டெம்பரேச்சர் 1000 டிகிரி
2000 வரைக்கும் போயிடுறோம். இப்போ என்ன ஆகும், அது என்ன கலர் மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தெரிஞ்சு ஒயிட் கலரில் மாறிடுமா. இப்போ நம்ம எரிமலை குழம்புலாம் இருக்குல்ல, அந்த மேக்மான்னு சொல்லுங்களா, மேக்மா லாவா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலர் லிக்விடாக. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக கலர்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளாக் கலராக இருந்தது, அடுத்து ரெட்டாக மாறிச்சு, அப்புறம் ஒயிட்டாக வந்துருச்சு. அப்போ வெரி ஹை டெம்பரேச்சரில் அது என்ன கலராக மாறுது, ஒயிட்டாக மாறுது. சரிங்களா? அப்போ ஒயிட்டுன்னு ஒரு கலர் இருக்குங்களா? ஆக்சுவலி நம்மளுக்கு இருக்கிறது அந்த 7 கலர் தான், 7 கலர்ஸ் ஆஃப் விப்ஜிஆர். வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் 7 கலர் தான் இருக்குது. இந்த 7 கலரில் ஒயிட் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். It is a combination of 7 colors. Very good, Ra. Very good. It is a combination of 7 colors is white. Absence of all the color is black. ஓகே, எந்த கலருமே இல்லாட்டி அது பேர் பிளாக்கு. எல்லா கலரும் சேர்ந்துட்டு அது பேர் ஒயிட், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு இருக்கிறது 7 கலர் தான். எதுக்கு சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்த அதில் என்ன ஆகுது, நம்மளுக்கு எல்லா வேவ்லேருந்து கிடைக்குது. அப்போ சன்னா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஆல் த வேவ்லேருந்து. சன்லைட்டில் இல்லாத ஃப்ரீக்வன்சி கிடையாது, 7 விதமான வேவும் அங்கே இருக்கலாம். ஏன்னா இருக்கல ஹை டெம்பரேச்சர் அதுதான். ஸோ இப்போ வந்து உனக்கு இதை டயக்ராமாக வரைஞ்சி காட்டிடுறாங்க. வார்த்தையாக சொன்னால் புரியலையா? டயக்ராம் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, லோ டெம்பரேச்சர் 3000 கெல்வின், அந்த டெம்பரேச்சரில் கம்மியான ரேஞ்சாக கிடைக்குது பாருங்கள். ஒரு இன்ஃப்ராரெட் அது மட்டும் தான் கிடைக்குது, விசிபிள் மட்டும் தான் கிடைக்குது. டெம்பரேச்சர் 4000 போனீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி 6000 கெல்வின் போனீங்கன்னா வைடஸ்ட் ரேஞ்சு, அல்ட்ரா வயலட்டும் கிடைக்கிது, இன்ஃப்ராரெட்டும் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. எப்போ 6000 கெல்வினில். இன்டென்சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இன்டென்சிட்டி டெம்பரேச்சர் அதிகமான இன்டென்சிட்டி என்ன ஆகுது, அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அளவும் அதிகமாக கிடைக்குது, வைட் ரேஞ்சும் கிடைக்குது. இதை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேவ் லென்த் தாண்டா போட்டிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் அதிகமானா 6000 கெல்வினில், 6000 கெல்வின்னா எங்கே பாசிபிள்? எஸ், சர்ஃபேஸ் ஆஃப் சன் போட்டுருக்காங்க பாருங்க அந்த பாக்ஸில். ஒவ்வொரு டெம்பரேச்சர் எங்கெங்கே பாசிபிள்னு. நம்ம நார்மலாக நம்ம எலக்ட்ரிக்கல் லேம்ப் எடுத்துக்கிறோம்ல, டியூப் லைட்டு, இந்த டியூப் லைட்டில் 3000 கெல்வின் தான். அப்போ விசிபிள் லைட்டு மட்டும் தான் அதுலேருந்து வரும். அதே கார்பனாக இருக்குது, நம்ம வெல்டு வைக்கிறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். இதே சன்னில் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் வரும். தட் மீன் ஒயிட் லைட்டுங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ அப்போ எல்லா ஃப்ரீக்வன்சி இருக்கிறனால, அதுவும் ஹெவியாக இருக்கிறனால சன்னு தான் வந்து ஒரு காமனான ஒரு எலமெண்ட்டாக இருக்குது எல்லா வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட், இப்போ பொதுவாக ஒரு ஒயிட் லைட் எடுத்துமே, இப்போ ஒயிட் லைட்னால் அதில் என்ன கலர் இருக்குது, வயலட்டும் ரெட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ சன்லைட்லேயும் அந்த மாதிரி தானே எடுத்துக்கலாம். வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்குது. பத்தாவதுக்கு வயலட்டை விட கம்மியான உள்ள அல்ட்ரா வயலட்டும் இருக்கும். வயல் வந்து கம்மியாக உள்ள அல்ட்ரா வயலட்டு, ரெட்டை விட அதிகமாக உள்ளது இன்ஃப்ரா ரெட்டு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேவ் இருக்குமா. இந்த எல்லா வேவும் சேர்ந்து அது பேர் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வேவும் சேர்ந்து ஆர்டராக இருக்குது பாருங்கள். ஏன்னா லோ ஃப்ரீக்வன்சி லோ வேவ்லேருந்து ஹை வேவ்லேருந்து வரைக்கும் அப்படி ஆர்டராக போயிட்டுருக்கு. ஸோ மாதிரி ஃப்ரீக்வன்சியோ வேவ்லென்த்தோ ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இப்போ சன்னில் ஒரு மாதிரியான வேவ்ஸ் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு விதமான ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அது மாதிரி தான் கார்பனாக இருக்குது. ஒரு நிமிஷம் அதை வாங்கப்பா. சன்னில் ஒரு மாதிரி இருக்கும், கார்பன் ஆர்க்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு பொருள் கார்பன் டை ஆக்சைடில் ஒரு மாதிரி இருக்கும், கார்பன் மோனாக்சைடில் ஒரு மாதிரியான ஸ்பெக்ட்ரம் வரும். நம்ம எனர்ஜியை கொடுப்போம், அது கொடுக்கக்கூடிய எனர்ஜி, ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை வேவ்லேருந்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அது உள்ளே பார்ப்போம், ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போ வேவ்லென்த்தோ ஃப்ரீக்வன்சியோ ஆர்டர் அரேஞ்ச் ஆனால் அது பேர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். டயக்ராம்லாம் இந்த கொஸ்டின் தேவையில்லா, முக்கியமான 5 மார்க். ஸ்பெக்ட்ரம்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், முக்கியமான 5 மார்க்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேர் ப்ரிசம், பிஆர்ஐஎஸ்எம், ப்ரிசம். ஜஸ்ட் ஒரு கண்ணாடி தான், ஒரு முக்கோண வடிவில் ஒரு கண்ணாடி பிளேட் வச்சுருவாங்க. ஓகேவா? நம்ம டென்ட் போடுவாங்களே அந்த கூடாரம் மாதிரி, இங்கே அந்த கேம்ப்லலாம் மலை பிரதேசத்துக்குலாம் ஊட்டி கொடைக்கானலாம் போனால் டென்ட் மாதிரி போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒரு சின்ன கிளாஸ் தான், இது பேர் ப்ரிசம். இது வந்து ஒரு கண்ணாடி தான். இது வழியெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் லைட் அனுப்புகிறேன். ஒயிட் லைட் அனுப்புனேன்னா வெளியில் வரும்போது 7 கலராக வெளில வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அழகாக காட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு ஒயிட் லைட்டை ப்ரிசம் வழியால் அனுப்புனா 7 கலராக வருது. இது பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 7 கலரில் வரிசையாக எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது பாருங்கள்.
ஏன்னா வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்குது. இந்த படத்தை பார்த்தனால தெரியும். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேவ்லென்த் ஆர்டராக இருந்துச்சுன்னா, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் எனிதிங், வேவ்லென்த் ஆர்டராக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? இந்த டெஃபினைட் பேட்டர்ன் ஆஃப் வேவ்லென்த் அந்த 2 லைன் எழுதுனா கூட போதும். இப்போ லாஸ்ட்டு பப்ளிக்கு மொதல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த இங்கே கொடுத்துருக்காம பாருங்க. த டெஃபினைட் பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அப்டைன் இன் ஸ்க்ரீன் ஆஃப்டர் த டிஸ்பர்ஷன் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரம். இல்லை இது பேராக எழுதுறது தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஒயிட் லைட்டை ப்ரிசம் வழியால் அனுப்புனா 7 கலராக பிரியுது. அப்போ கண்டினியூஸாக கிடைக்குதா? அப்போ இந்த மாதிரி இந்த ஃபினாமினல் பேர் டிஸ்பர்ஷன். ஏன்னா ஒரே கலர் 7 கலராக பிரியுது. பிரிஞ்சு அது பேர் டிஸ்பர்ஷன்றான். அப்படி பிரிஞ்சு ஒரு பேட்டர்ன் மாதிரி கிடைக்குதுல்ல, ஒரு அழகாக கிடைக்குதுல்ல, அந்த பேட்டர்னுக்கு பேர் தானே கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பெக்ட்ரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், டெஃபினைட் பேட்டர்ன் ஆஃப் வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அசெண்டிங்காக டிசெண்டிங்காக இருக்கலாம், டெஃபினைட் பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தை நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பெக்ட்ரம் இல்லாமலும் நம்மளை இருக்க முடியாது. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொன்னால் ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டெஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எதை தான் யூஸ் பண்ணுறோம்? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் கடையில் ஒரு மளிகை கடையில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், எந்த ஒரு பொருள் வேணாலும் வாங்க. பின்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் கார்பன் இத்தனை % இருக்குது, குளுக்கோஸ் இத்தனை % இருக்குது சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ வந்து இந்த சப்பாத்தி மாவு வாங்குறீங்க, இந்த சப்பாத்தி மாவில் இவ்வளோ கால்சியம் இருக்குது, இவ்வளவு மெக்னீசியம் இருக்குது, இத்தனை % இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்? அவன் டெஸ்ட் பண்ணி அவன் ப்ரூவ் பண்ணியிருப்பான். இந்த ஹார்லிக்ஸில் வந்து இத்தனை % குளுக்கோஸ் இருக்குது, இத்தனை % சுகர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சு தான். ஓகேவா? அதனால் நம்ம ஸ்பெக்ட்ரத்தை பற்றி என்ன பண்ணுறோம், இன்னும் கிளியராக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நம்ம ஸ்பெக்ட்ரம்னா பொதுவாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, நிறையா ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்பெக்ட்ரமா. இப்போ ஸ்பெக்ட்ரத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. முக்கியமான 5 மார்க் இங்கே தான் ஆரம்பிக்குது. 2 விதமான ஸ்பெக்ட்ரா இருக்குது. ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அது பின்னாடி வரும். எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இது வந்து அப்படியே கதை மாதிரி தான் நீ படிக்கணும். ஆனால் முக்கியமான 5 மார்க். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஒன்றும் கிடையாது. ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ், ஏதோ ஒரு பல்ப் எரியுதுன்னு வச்சுப்போம். ஒயிட் கலர் பல்பாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லோ கலர் பல்பாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அந்த சோர்ஸை நான் நேராக பார்த்தேன்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ ஒரு ஒயிட் லைட் வருது பாருங்கள், இந்த ஒயிட் லைட் இது வந்து கண் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இந்த ப்ரிசத்தை, இந்த ப்ரிசன்கிறது நத்திங், உன்னோட கண்ணுன்னு இமேஜின் பண்ணிங்க. ஒரு லைட்டை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணோம்னா அது பேர் என்ன கேட்டிங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சோர்ஸோட நேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ் இருக்குது. ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸோட ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சோர்ஸுக்கும் என்ன இருக்கும், ஒரு ஓன் கேரக்டரிஸ்டிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இப்போ ஒரு ஒயிட் லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணால் 7 கலராக வருது. இதே ஒரு சோடியம் பேப்பர் நம்ம பாஸ் பண்ணோம்னா 2 எல்லோ கலராக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சோர்ஸுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒயிட் லைட்டுக்கு 7 கலர் இருந்துச்சுல, இதே நான் ப்ளூ கலரை நான் பாஸ் பண்ணேன்னா இப்போ ப்ளூ கலர் தான் கிடைக்கும். எல்லோ கலரை பாஸ் பண்ணால் சோடியம் லேம்புன்னு இருக்கும், எல்லோ கலர் இருக்கும். அதை பாஸ் பண்ணோன்னா 2 எல்லோ கலர் கிடைக்கும். எனக்கு அது பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஒரு ஸ்பெக்ட்ரா இருக்கும். நேராக பார்த்தோம்னா அது பேர் என்னம்மா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா. எமிட் ஆகி வர இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ டைரக்டர் சார் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாஃபை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஏன்னா நான் சொல்லித்தரேன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா. நீ எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ ஐடியாஸ் புரியுதா? ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, சோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ சோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது 3 விதமான எமிஷன் ஸ்பெக்ட்ரா இருக்குது. 2 காமன் தான் நேமு. கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, ஒரு ப்ரிசம் வழியால் ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம், 7 கலர் இருந்துச்சா இல்லையா, அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ராமா. அது ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரா தான், கண்டினியூஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இன்கண்டன்சன் லேம்பா. ஒயிட் கலர் பல்ப் இருக்குது, டியூப் லைட்டு, இன்கண்டன்சன் லேம்பு. அதுலேருந்து வரக்கூடிய லைட்டை என்ன பண்ணுறோம், ப்ரிசம் வழியால் பாஸ் பண்ணுறோம்.
ப்ரிசத்தை வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்னு சொல்கிறாங்க, சிம்பிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். அது என்னாக இந்த 7 கலராக வருது. 7 கலர் எப்படி இருக்குது, ஆர்டராக இருக்குது பாருங்கள். இது கன்சிஸ்ட் வேலேருந்து ஆல் த விசிபிள் டு வயலட்டு, வயலட் டு ரெட்டு, வயலட்லேருந்து ரெட் வரைக்கும். தட் மீன் லோ வேலேருந்துலேருந்து ஹை வேலேருந்து வரைக்கும் கண்டினியூஸாக கிடைக்குதாமா. அப்போ இது பேர் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் என்ன லாஜிக்னா, இந்த லெஃப்ட் சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்க, ரைட் சைடில் ஒய்னு எடுத்துங்க. நான் உன்ட்ட என்ன கேட்குறேன், ஒரு ப்ரிசம் வழியால் ஒரு லைட் அனுப்புகிறாங்க, நம்மளுக்கு 7 கலர் கிடைக்குது. அப்போ நான் எந்த கலர் அனுப்பிச்சிருக்கேன்னு அர்த்தம், எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ மீன் எக்ஸ் என்ன கலரு, அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸை பற்றி டேரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எமிஷனு அது கண்டினியூஸாக கிடச்சுன்னா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது லயன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, லயன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்களா, லயன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இப்போ என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குடா, அது என்ன கேஸுன்னு தெரில, ஒரு கண்டெய்னரில் கேஸ் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் அதிகப்படுத்துங்க, ஹாட் கேஸ். டெம்பரேச்சர் கொடுக்க அது என்ன ஆகும், ஹீட் ஆகி அதுலேருந்து லைட் வெளில வருது. இப்போ நம்ம பல்புலாம் அப்படி தானே எரியுது, குண்டு பல்பு எரியுதுல, டங்ஸ்டன் லேம்பு. அந்த பல்புக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஸை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஹீட் பண்ணுறோம்னா அதுலேருந்து என்ன ஆகும், லைட் எமிட் ஆகி வரும். அப்போ என்ன பண்ணுறேன்னா லைட் ஃப்ரம் த ஹாட் கேஸ் இதை ப்ரிசம் வழியெல்லாம் அனுப்புங்க. அப்போ உனக்கு என்ன பண்ண 7 கலராக கிடைக்கும். ஒயிட் லைட் அனுப்பிச்சா 7 கலர் கிடைக்குது. நான் ஏதோ ஒரு பல்புலேருந்து வரதை அனுப்ப போகிறேன். அப்போ 7 கலருக்கு கிடைக்காம என்ன பண்ணோம், ஏதோ ஒரு கலர் அல்லது 2 கலர் அல்லது 3 கலர் அல்லது 4 கலர் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். ஸோ அப்படி எப்படி கிடைக்குது லைன்ஸ், இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. அப்போ என்ன ஆகுனா ஷார்ப் லைன்ஸ் ஆஃப் டெஃபனைட் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி, டெஃபனைட் வேல்யூஸ் தான் கிடைக்கும், இது அல்லது அது அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லைனாக வந்துச்சுன்னா லைன் ஸ்பெக்ட்ரா. ஒன்றும் கிடையாதா, வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் எல்லா கலரும் வந்தால் அது பேர் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஏதாவது 2 கலர் மட்டும் இல்லை 3 கலர் மட்டும் வந்தால் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இது எப்போ கிடைக்குங்கன்னா ஒரு ஹாட் கேஸ், அந்த கேஸோட நேச்சர் நீ தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ அதை ஹீட் பண்ணி விடுங்க. ஹீட் பண்ணிட்டு அதுலேருந்து லைட் வரும்ல, அதை ப்ரிசம் வழியால் அனுப்புங்க. அப்போ அந்த ப்ரிசமில் என்ன பண்ணுன்னா வயலட் காட்டுச்சுன்னா அது வந்து இந்த கேஸ் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்கும், நம்மள்ட்ட சாம்பிள் லேபில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், உன் கையில் ஒரு கேஸ் இருக்குன்னா அது என்ன கேஸ்ன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதோட பர்பஸ் என்னன்னு புரியுதாடா? தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெக்ட்ரத்தை யூஸ் பண்ணுறோம். என்கிட்ட ஒரு கண்டெய்னரில் ஒரு கேஸ் இருக்குது, அது என்ன கேஸுங்கிறது நான் கண்டுபிடிப்பேன். அது விஷமாக கூட இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடாக இருக்குதுன்னு வச்சுப்போம், இல்லை சைனைடு, கார்பன் சைனைடு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் திடீர்னு ஒரு கேஸ் ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து லீக் ஆச்சு. அங்கே வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. யாரும் இறக்கலை, நல்ல வேலையாக. அது என்ன கேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். நீ போய் கண்டுபிடிப்பேன், நீ போனால் என்ன ஆகும், அது ஸ்மெல் பண்ணால் நீனும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அப்போ ஒரு ட்ரோனை அனுப்பி அந்த கேஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அந்த கேஸை என்ன பண்ணுறீங்கன்னா ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு லைட்டு பாஸ் ஆகும். அந்த லைட்டை ப்ரிசம் வழியால் அனுப்புங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணால் 2-3 கலரை கொடுக்கும். ஓகேவா? அந்த கலரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், அதில் எந்த எலமெண்ட் இருக்குது, எத்தனை % இருக்குது அப்படிங்கிற டேரெக்டாக சோர்ஸை சொல்ல முடியும். இஸ் இட் கிளியர்மா? எஸ் சார். ஓகே, கண்டினியூஸாக நான் பாட்டு சொல்லியிருக்கேன், என்னால் முடிச்சிடணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரி, அப்போ அந்த லைன் எமிஷன் வச்சு என்ன பண்ணலான்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட நேச்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஹைட்ரஜனா, இது ஹீலியமா, ஆக்சிஜனா, நைட்ரஜனா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேஸோட நேச்சரை டேரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸு, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் இருக்கும். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கோம்ல, இப்போ 10 பேருக்கானா 10 பேருக்கும் 10 விதமான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் 10 விதமான எலமெண்ட்டுக்கு 10 விதமான லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இப்போ லைன் ஸ்பெக்ட்ரத்தை வச்சுட்டு அவங்க யாருங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை கண்டுபிடிக்கலாம், ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி சிம்பிளான ஆட்டத்துக்கு லைன் ஸ்பெக்ட்ரத்தை எடுக்கலாம். இப்போ அடுத்தது மாலிகுலாக எடுத்துப்போமா. இப்போ ஆட்டமாக எடுக்காமல், ஹைட்ரஜன், ஹீலியம் எடுக்காமல் உனக்கு தெரிஞ்ச பெரிய மாலிகுல் ஏதாவது ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களா, பெருசாக மாலிகுலர் ஃபார்மில் வரணும், யாராவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா, ஏதோ ஒரு பெரிய கெமிக்கல் ஃபார்முலா. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு CH2 CH1. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பேர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, CH3 COOH, அது எவ்வளோ பெரிய C இருக்குது, H3 இருக்குது, இன்னொரு C இருக்குது, 2 O இருக்குது, இன்னொரு H இருக்குது. அப்போ நிறைய ஆட்டம் சேர்ந்துருக்கா, அது பேர் மாலிகுல்மா. இப்போ அந்த மாலிகுலுக்கு நீ என்ன பண்ணுற, ஒரு ஸ்பெக்ட்ரம் எடுக்கிற, லைன் ஸ்பெக்ட்ரம். அப்போ எத்தனை லைன் வரும், அது எக்கச்சக்கமான லைன் வரும், 100 லைன் வரலாம், 1000 லைன் வரையலாம்,
நிறையா லைன் வரும். ஓகேங்களா? அப்போ இமேஜின் பண்ணிங்க, பக்கத்து பக்கத்தில் தான் வரும். ஏன்னா எல்லாமே ஒரே எலமெண்ட் மாதிரி தான் இருக்குது. சியும் ஓவும் தான் இருக்குது அதில். அப்போ நிறையா லைனாக பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு, அது உனக்கு எப்படிமா தெரியும்? தூரத்துலேருந்து பார்த்தா நிறையா லைனாக அப்படி வரைகிறேன். இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? தூரத்தை பார்த்தா ஒரு பட்டை மாதிரி தெரியுதுங்களா? ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஒன்றும் கிடையாது. ஆட்டத்துக்கு எடுத்தோம்னா அது லைன் எமிஷனு. ஒரு மாலிகுலர் கேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கேன், அதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் பேண்ட் எமிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஸ்பெக்ட்ரல் லைன் which overlap close together form the specific band separated by the dark space. படமே இதுக்கு தேவையில்லடா, ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். வேணா இங்கே பார்த்துங்க, இந்த டயக்ராமில் அழகாக காட்டியிருக்கான் பாருங்க. எல்லா கலர் இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த மாதிரி டெஃபனைட் லைன் இருந்துச்சுன்னா அது பேர் லைன் ஸ்பெக்ட்ரம். இதே நிறையா லைன், எக்கச்சக்கமான லைன் இருக்குது. டார்க் பேக்ரவுண்டாக இருக்கும், பிரைட் லைன்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறையா லைன் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? ஆல்ரெடி லேபில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் தான் அது பேர் CH3COOH. வேறு ஏதாவது கெமிக்கல் ஃபார்மில் சொல்லுங்கம்மா. ஏதோ ஒன்று அடிச்சு கொடுக்குடா, நம்ம போங்கம்மா. அப்புறம் CH3Br. ஸோ இப்படி இருந்து எஸ் CH3 CH2 CHங்கிறாங்க. ஓகேவா? CH3 அம்மா ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்போ அதுக்கேற்ற ஒரு பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். லேபில் ஆல்ரெடி சாம்பிள் எடுத்து வச்சுருப்பாங்க. நீ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், இதையும் எதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். உன்னோட ஸ்பெசிஃபனையும் அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இதுதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி தான் கொரோனா வைரஸ்னு ஒன்று இருக்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாலிகுலுக்கு எடுத்து பார்த்தோம்னா அது பேர் பேண்டாக கிடைக்கிது, பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அது வந்து ஒரு இடத்துல நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்கும், இன்னொரு இடத்துல அப்படியே ஃபேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு இடத்துல நல்லா பிரைட்டாக இருக்கும், போக போக பிரைட்னஸ் குறையும். ஓகேவா? இதை எப்படி கண்டுக்கலாம்னா, மாலிகுலை எக்ஸைட் பண்ணலாம். ஆட்டத்தை எக்ஸைட் பண்ணால் அது பேர் லைன் ஸ்பெக்ட்ரம். ஒரு மாலிகுலை எக்ஸைட் பண்ணோம்னா அது பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, பேண்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மாலிகுலரோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கலாம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கலாம். தட் மீன் அம்மோனியா கேஸ். ஏன்னா அம்மோனியானா NH3 வேறு ஒரு N 3 H இருக்குது. ஒரு எண்ணுக்கே 4-5 லைன் வரும், ஒரு ஹச்சுக்கு ஒரு 4 லைன் வரும்னு வச்சுக்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை லைனு? 16 லைன் 17 லைன் வரும். அப்போ அது பேர் பேண்டு ஸ்பெக்ட்ரமாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்ஸோட நேச்சர், உன் கையில் ஒரு பொருள் இருக்குது, அதை ஒரு சோர்ஸ் அது ஆக்சுவலி. அந்த சோர்ஸோட நேச்சரை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எடுக்கணும். அதில் 3 விதமான எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. கண்டினியூஸு, லைனு, பேண்டு. ஓகேவா? இதில் எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. இது அப்படியே இன்னொரு ட்ரிக்காக ஃபாலோ பண்ண போகிறோம். இதே விஷயத்தை திருப்பி பார்க்க போகிறோம். அதான் சொன்னமே, டீச்சரோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸ்டூடெண்ட்டோட நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது வந்து என்ன கேட்டிங்கன்னா அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு. அப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்கள் கையில் ஒரு சாம்பிள் இருக்குது. இப்போ நடந்து போயிட்டே இருக்கா, கீழே ஒரு பொருள் கிடக்கு. அது என்ன பொருள்னே உனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிப்பேன்? எடுத்து டேஸ்ட்டாக சாப்பிட்டா பார்ப்போம். விஷமாக இருந்தால் செத்து போயிடுவோமே. எல்லா பொருளையும் சாப்பிடவும் முடியாது வேறு. அப்போ கீழேருந்து ஒரு பொருள் எடுக்கிறேன், ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். அது என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நீ கண்டுபிடிக்கணும்னா அதை என்ன பண்ணணும்? அதுக்கு இன்னொரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது, புது ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரு லைட்டை டேரெக்டாக பார்த்து எடுத்திங்கன்னா அது பேர் என்னது? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இல்லை லைட்டு போகிற பார்த்துல இங்கே நல்லா கவனிங்களேன். உன் கையில் ஒரு சாம்பிள் இருக்குது, அதில் என்ன அதாவது லைட்டு போகிற இல்லை, when light is allowed to pass through the medium or absorbing substance. உன் கையில் ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் வழியால் லைட்டை பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ அந்த பொருள் என்ன பண்ணும்? லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி லைட் எமிட் பண்ணும். இப்போ நான் என்ன தான் நான் வந்து பேசுகிறது லைட்டுன்னு எடுத்துங்க. நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட டேலண்ட்டு. அதுதான் நீ பரீட்சையில் எழுத போகிற. கரெக்டாமா? அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ அப்போ லைட்டு போகிற வழியில் ஒரு பொருளை வைங்க. அந்த பொருள் என்ன பண்ணும்? அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டை எமிட் பண்ணும். அந்த லைட்டோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா அப்சார்பிங் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாடா? டேரெக்டாக பார்த்தோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஒரு பொருள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பொருள் கொடுக்குறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இஸ் இட் கிளியர்மா? சரி, அப்சர்வ் ஸ்பெக்ட்ரா டேரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளில வரதை எடுத்துட்டோன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு பொருளோட நேச்சரை கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சாம்பிளோட நேச்சர்.
ஓகேவா? இப்போ இதில் டைப் சொல்கிறாங்களா, அங்கே பார்த்தா அதே 3 டைப் தான், கண்டினியூஸு, லைனு, பேண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒயிட் லைட்டு போயிட்டுருக்குல்ல, அது போகிற வழியில் ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட்டை வைங்க. ப்ளூ கலர் கிளாஸ் லைட்டை வைக்கிறோம். அப்போ அந்த பிளேட்டை தாண்டி எந்த கலருமா வெளில வரும், எந்த கலர் லைட்டு வரும்? ஏம்மா ஒரு ஒயிட் லைட் போயிட்டுருக்குடா, அது போகிற வழியில் ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட்டை வைக்க சொல்கிறாங்க. அப்போ இதை தாண்டி என்ன கலர் வரும்? நான் கேட்குற புரியுதா? ஒயிட் லைட்டு போயிட்டுருக்கு, அதை போகிற வழியில் ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட் வைக்கிறோம். ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட்டை தாண்டி எந்த கலர் வரும்? ப்ளூ கலர் தாண்டா வரும். இப்போ ரெட் கலர் பிளேட் வச்சுன்னா ரைட்டு ரெட் கலராக தெரியும். நான் சார் பேசுகிற கேட்குதாடா? ஓகேடா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லைட்டு ஒயிட் லைட் போயிட்டுருக்கு, அங்கே எந்த கலர் பிளேட் வைக்கிறோமோ அந்த கலரில் தான் அந்த லைட்டு தெரியும். ரெட் கலர் வச்சா ரெட் கலர் தெரியும், ப்ளூ கலர் வச்சா ப்ளூ கலர் தெரியும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒயிட் லைட் வருது, நீ ஒரு கிளாஸ் பிளேட் வைக்கிற, இந்த சைடு ப்ளூ கலராக தெரியுதுன்னா ப்ளூ கலர் லைட்டாக தெரியுது. இப்போ இந்த பொருள் எந்த கலரில் இருக்குது? ஆமாம். சப்போஸ் எனக்கு ரெட் கலரில் தெரியுது இந்த லைட்டு, அப்போ இது எந்த கலரில் இருக்குது? ரெட் கலர். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்சார்விங் சப்ஸ்டன்ஸோட நேச்சர் தெரிஞ்சுக்கிறோம். முன்னெல்லாம் டேரெக்டாக அந்த சோர்ஸோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒயிட் லைட்டாக வருதா, அப்போ அது இது ப்ளூ கலரில் வருதா, அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது சோர்ஸோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து அப்சார்விங் சப்ஸ்டன்ஸோட நேச்சரை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணுன்னா, ஒரு ஒயிட் லைட் அனுப்பும் போது எல்லா கலரையும் கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிடும். கரெக்டுங்களா? கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிட்டு ப்ளூ கலர், அதோட நேச்சர் ப்ளூ தானே, ப்ளூவை மட்டும்தான் எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா அது பேர் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக புரிய வச்சா பாருங்க. ஒயிட் லைட் அனுப்பும் போது எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிடுது எக்ஸப்ட் ப்ளூ. இப்போ இது பேர் தான் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான். உன் கையில் ஏதோ ஒரு சாம்பிள் இருக்குது, அதை நீ என்ன பண்ணணும், என்ன பொருள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ரெடி அங்கே லைன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல, ஒரு ஹாட் கேஸ்லேருந்து வந்துச்சுல, ஹாட் கேஸ்லேருந்து லைட் வருது, லைட் இல்லை இன்கண்டன்சன் லேம்ப் தான் எடுத்துருக்காங்க. அந்த இன்கண்டன்சன் லேம்ப்லேருந்து லைட் வருதுல்ல, அது போகிற வழியில் கோல்டு கேஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அது கோல்டாக சில்னஸாக எடுத்துக்கணுமா. ஸோ கோல்டு கேஸ் எடுத்துங்க. அப்போ அந்த கோல்டு கேஸ் என்ன பண்ணும், அதை லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஒரு லைட்டை கொடுக்கும். அந்த லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன தெரிஞ்சிடும், அந்த கோல்டு கேஸ் யாருங்கிறது தெரிஞ்சு போயிருமா. அதான் சொல்கிறாங்க. வரக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிசம் வச்சு அப்சர்வ் பண்ணுறோம். இது பேர் லைன் அப்சர்வன் ஸ்பெக்ட்ரா. அப்போ என்ன ஆகுனா கண்டினியூஸ் லைன்ஸ் வராது. அப்போ என்ன பண்ணால் ஒரு லைன் 2 லைன் வரும். ஆக்சுவலி ஒயிட் லைட் அனுப்புனா 7 கலர் வரணும்லாமா. ஆனால் நம்ம அந்த கோல்டு கேஸ் வழியாக அனுப்பினோம்னா ஏதோ ஒரு 2 கலர் அப்சர்வ் ஆயிரும், அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேலன்ஸ் கலர் மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஒன்று கிடையாது, எந்த வரைக்கும் பாருங்கள். இதுதான் லைன் அப்சார்ப்ஷன். ஆக்சுவலி 7 கலர் வரணும், அந்த பொருளோட நேச்சருக்கு மற்ற மாதிரி 2-3 இடத்துல மட்டும் டார்க்காக கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹைட்ரஜனு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹீலியம்னு ரெக்கார்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ லைன் எமிஷனுக்கும் லைன் அப்சார்ப்ஷனுக்கும் என்னம்மா வித்தியாசம்? லைன் எமிஷனில் டார்க் பேக்ரவுண்ட் இருக்கும், நல்லா பிளாக்காக இருக்கும். அந்த அங்கே இதிலே காட்டிடுறேன் பாருங்கள். லைன் எமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் பாருங்கள், டார்க் பேக்ரவுண்டு பிரைட் லைன்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து பிரைட் பேக்ரவுண்டு டார்க் லைன்ஸ் கிடைக்கும். இது வந்து சோர்ஸோட நேச்சரு, இது அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸோட நேச்சர். நம்ம கையில் உள்ள பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அப்சார்ப்ஷன் எடுக்கணும், சோர்ஸோட நேச்சர் தெரிஞ்சுன்னா லைன் எமிஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே நீங்கள் எழுதி விட்ருங்க. கார்பன் அரக்குலேருந்து எல்லா கலரும் வரும், ஒயிட் லைட் வரும், அதை சோடியம் வேப்பர் லேம்பு வழியாக அனுப்புங்க. சோடியம் வேப்பர் லேம்பு வழியாக நினச்சின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து 2 லைன் தான் இருக்கும். அப்போ 2 லைன் 2 எல்லோ லைன் கிடைக்குமா எல்லோ ரீஜனில். இப்போ 2 எல்லோ லைன் கிடச்சா அது பேர், நம்ம கையில் உள்ள கேஸ் பேர் சோடியம் கேஸ்ன்னு நம்ம ரெக்கார்டு இருக்குது. அதுதான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கிளாஸ் 6890 ஆங்ஸ்ட்ராம்னு ஒரு வேவ்லென்த்து, இன்னொன்று 6896 ஆங்ஸ்ட்ராம்னு ஒரு வேவ்லென்த்து. எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, நீட்டில் வேணால் தேவைப்படலாம். சோடியத்தோட 2 வேவ்லென்த் என்னென்னா 6890, இன்னொன்று 96. இதில் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 93 வருமா. இப்போ சோடியத்தோட வேவ்லென்த் வந்து 6893ன்னு சொல்லுவாங்க, சோடியம் லைட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கையில் ஒரு கேஸ் இருக்கும் கண்டெய்னரில், அது வழியால் கார்பன் ஆர்க்கு அனுப்புங்க. அப்போ ஒயிட் லைட் தானே, அது போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அது வரும்போது உனக்கு என்ன கலர் தான் கிடைக்கும், இந்த மாதிரி
பிரைட் எல்லா கலரும் கிடைக்கும், ஆனால் 2 இடம் மட்டும் ஆப்சண்ட் ஆகிரும், 2 எல்லோ மட்டும் ஆப்சண்ட் ஆகும். அப்போ அங்கே நீ என்ன சொல்லலாம், சோடியம் இருக்குதுன்னு சொல்லலாம். இதே நியான் இருக்குன்னு வச்சுக்க அந்த கேஸு, அப்போ வேறு ஒரு 2 இடத்துல க்ரீன் இடத்துல 2 இடத்துல இல்லை 3 இடத்துல கூட டார்க் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா. ஸோ கடைசி வந்து பேண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ பொதுவாக ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறோம்ல, ப்ளட் டெஸ்ட்டு இல்லை குளோரோஃபில் டெஸ்ட்டு நம்ம பிளான்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அது எல்லாமே பேண்ட் அப்சார்ப்ஷன்ப்பா. இது நார்மலாக அவ்வளோதான். ஒரு அயோடின் வேப்பர், இது வந்து டார்க் பேண்டு, கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்ட், நிறையா லைன்ஸ் வந்துருமா, நிறையா டார்க் லைன் வருமா, நிறையா டார்க் லைனு பிரைட் பேக்ரவுண்டில் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைலூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட்டு. நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்களே, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வைரஸ்லாம் இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அடுத்த குளோரோஃபில்லு இல்லை ஆர்கானிக் இன்ஆர்கானிக். அப்போ மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டும் எதில் வந்துடும், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் வந்துடும். ஏன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களடா. இப்போ அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த நூடுல்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு, ஏன்னா அதில் வந்து அந்த கேட்மியமாக ஏதோ ஒரு மெட்டல் சொன்னாங்கடா, மறந்துருச்சு. அந்த ஈஎம்னு சொல்கிறோம்னா அந்த ஈஎம் அந்த கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்காண்டா, கேட்மியம் அந்த ஈஎம் கண்டென்ட்னு சொல்கிறாங்க, அது சரியாக ஞாபகம் இல்லை. அதோட கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து தான். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து கிடைக்கிது, அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஎம் பாத்திரம்னு சொல்கிறோம்ல அந்த வேல்யூ வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ என்ன தான் பண்ணணும், இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை தான் யூஸ் பண்ணணும். லைட்டை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே நீ என்ன பண்ணலாம், சோர்ஸோட நேச்சரை கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி வந்து ஒரு கையில் உள்ள பொருளோட நேச்சரை கண்டுபிடிக்கலாம். அந்த பொருளை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணும், ரீஎமிட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உனக்கு எந்த அளவுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் வந்து டேரெக்டாக அப்சர்வ் பண்ணி என்ன வச்சுமே கண்டுபிடிச்சிடலாம், இல்லை உன்னோட ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருக்கணுங்கிறத. அப்போ அதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் சோர்ஸோட நேச்சரா எமிஷன்ஸ் பட்டுரும். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உன் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ அப்சர்வ் பண்ணுவேன். அப்போ உன்னோட நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது அப்சர்வ் ஸ்பெக்ட்ரம். அவ்வளோதாம்மா. இந்த 6 விதமான ஸ்பெக்ட்ரத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இது முக்கியமான 5 மார்க்கடா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. ஓகே, அப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இதை பேசி முடிச்சுருவோம். ஃப்ரான்கோஃபர் லைன்ஸு, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ரா. ஓகேவா? இப்போ சன்னில் என்ன எலமெண்ட்மா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சன்னோட சர்ஃபேஸில் யாருக்கு? வெரி குட். நாட் ஓன்லி சன், ஆல் த ஸ்டார்ஸு. மேக்ஸிமம் நம்ம உலகத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனு, ஹீலியமு, கார்பன், இது தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அது சன்னோட எலமெண்ட், சன் மேலேயும் இந்த எலமெண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஹைட்ரஜனும் ஹீலியமும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த லைன் அப்சர்வ் ஸ்பெக்ட்ரம் தான். சன்லைட் வருதுங்களா, அந்த சன்லைட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு லைன் ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ சன்லைட்டில் இந்த எலமெண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆகி இந்த மாதிரி கிடச்சிருக்குடா. ஸோ இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரம் கிடச்சிருக்கு. இது பேர் ஃப்ரான்கோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஏன்னா பிரைட் பேக்ரவுண்ட் இருக்குது, லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அப்சார்ப்ஷன் மாதிரி இருக்கும், இது ஆக்சுவலி லைன் அப்சார்ப்ஷன். 1 மார்க்கில் கேட்பாங்க, புக் பேக்கில் இருக்குடா. ஃப்ரான்கோஃபர் லைன்ஸுங்கிறது எப்படி இருக்குது சொல்ல பாருங்க. லைட் ஃப்ரம் த சன் எக்ஸாம்பிள், நிறையா டார்க் லைன் கிடைக்கிது. இது வந்து சோலார் ஸ்பெக்ட்ரம்ங்கிறாங்க, இதுக்கு பேர் ஃப்ரான்கோஃபர் லைனு. இதோட நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகேவா? என்னம்மா கிளாஸ் தானப்பா எடுத்துருக்கேன். சரி போ, வேமா போ. அதான் இது வந்து ஒரு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சன்ஸ் அட்மாஸ்பியர், இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகேடா, தெரிஞ்சுங்க. ஓகேடா, இதோட இந்த லெசன் முடியுது. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம்.